என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயான் அவளின் வார்த்தையை கேட்பவர்களுக்கு நிச்சயம் இல்லத்தில் என்னுடைய தரிசனத்தை நான் கொடுக்க போகிறேன். அதே போல் உன் பாவம் கர்மவினை அனைத்தும் இந்த பதிவின் மூலமாக உன்னை விட்டு விலகப் போகிறது. யார் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவமும் அவர்களுடைய கர்ம வினையும் என்ன விஷயம் பிரச்சனை இருந்தாலும் அனைத்தையும் அவர்களுக்காக சரி செய்து நல்வாழ்க்கையை அமைத்து என்னுடைய சுயரூபத்தை உன்னுடைய வீட்டில் அகல் விளக்கில் நான் கொண்டு வரப்போகிறேன். அதனால் நான் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் உன்னுடைய பிரச்சனைகள் சரியாகும், உன் கடன் பிரச்சனைகள் சரியாகும், உன் மனவேதனைகள் சரியாகும், உறவு பிரச்சனை சரியாகும். நீ என்ன கேட்டாலும் இந்த வாராகி தாயானவள் லக்ஷ்மி சொரூபமாக இருந்து உன் இல்லத்தில் அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்க போகிறேன். அதனால் இந்த பதிவானது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லிவிட்டேன். இதை கேட்பதும் அலட்சியம் செய்வதும் உன்னுடைய பொறுப்பிலே விட்டுவிடுகிறேன். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க வேண்டுமே தவிர அறகுறையாக கேட்கக்கூடாது. அதையும் ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிறேன். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாக குழப்பிக் கொண்டிருக்கிறாய். நாம் நல்ல விஷயத்தை செய்கிறோம், நல்லதுதான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வருகிறது என என்னுடைய தங்க பிள்ளையானது தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிறது. ஒவ்வொரு முறையும் மற்றவர்களால் பல விஷயங்களை செய்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களால் என் அன்பு குழந்தை ஏமாந்ததுதான் அதிகம். ஒவ்வொரு நாட்களுமே மற்றவர்களை நம்பி இருக்கிறது. மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா என்று நினைத்தும் கொண்டிருக்கிறது சில நேரங்களில். ஆனால் என் தங்க பிள்ளையே, மற்றவர்கள் உன் உதவியை வாங்கி கொண்டு உதவி செய்தார்போல் நாடகமாடுகிறார்கள் என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய்? இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை? நான் ஏற்கனவே சில மனிதர்களை நம்பாதே, அவர்களுடைய முகத்தை நான் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன். ஆனால் இன்னமும் சில நேரங்களில் அதை சரிவர உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படியே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்களிடம் நீ அதிகமாக ஏமாறுவது என்பது எவராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் நீ மற்றவர்களிடம் ஏமாறக்கூடாது. மற்றவர்கள், அதுவும் உன்னை அலட்சியம் செய்பவர்களுக்கு நீ உதவி செய்யக்கூடாது. உபத்திரம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நீ உதவி செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது. சில மனிதர்கள் உன்னிடம் பேசவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்திற்கு நான் வருகிறேன். நீ சந்தோஷமாக இரு, உனக்கு அனைத்து பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கிறேன் என்று இங்கு இந்த வாராகி தாய் அமர்ந்து உனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, தயவு செய்து நான் சொல்வதை சில நிமிடம் செவி கொடுத்து கேள். மரியாதை இடத்தில் நீ அந்த இடத்தில் பேசுவதோ பழகுவதோ விழுந்து விழுந்து அனைத்தையும் செய்வதோ கொஞ்சம் குறைத்துக்கொள். ஏன் தெரியுமா? அந்த இடத்தில் இறந்த மரத்திற்கு செடியில் தண்ணி ஊற்றினால் என்ன பலன் கிடைக்கும்? அந்த பலன்தான் உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தருணத்திலும் அந்த இடத்தில் உனக்கு நல்ல பெயரும் கிடைக்காது, நல்லதும் நடக்காது. அவர்கள் எந்த விஷயத்தையும் உனக்கு செய்ய போவதும் இல்லை. நீ செய்த காரியத்திற்கு 4 நல்ல வார்த்தை பேச போகிறார்களா? அப்படி உனக்கு அனைத்தும் தேவையில்லை என்றால் அந்த இடத்தில் நீ செய்யக்கூடிய விஷயத்திற்கு உன் வார்த்தைக்காவது உனக்காவது மதிப்பிருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் ஏன் அந்த விஷயத்தை செய்கிறாய்? மன சந்தோஷத்தை இழந்து உன்னுடைய உடல் உழைப்பை அனைத்தையும் மரியாதை இல்லாதவருக்கு நீ செலுத்தக்கூடாது. இது உனக்கு வேண்டுமென்றால் விருப்பமாக இருக்கலாம். இதை நான் ஒரு பொழுதும் என்னுடைய தங்க பிள்ளையை நீ இப்படி செய்வது இந்த தாயால் ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ளவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தருணத்திலும் உன் வார்த்தைக்கு அந்த இடத்தில் மதிப்பில்லை. துளி அளவு கூட உன் மீது அன்பு இல்லை. இதையெல்லாம் பார்த்து நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அவரவர் செய்யக்கூடிய பாவத்தை நிச்சயமாக எப்பொழுதுமே என்னுடைய தண்டனையில் இருந்து பாவகாரியம், கெட்டது, கேடுகட்ட விஷயங்கள், அனைத்து பொறாமை பிடித்த விஷயங்கள் என்னுடைய தங்க பிள்ளைக்கு யாராவது கடுகளவு செய்ய முயற்சி செய்தாலே அவர்கள் மூச்சை நிப்பாட்டி விடுவேன் என்பதை என் தங்க பிள்ளைக்காக சொல்லுகிறேன். இந்த தாய் உனக்கு உறுதுணையாக வழி நடத்துகிறேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் நான் செய்து கொடுக்கிறேன். எனக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? மிகப்பெரிய பூசைகளா, மிகப்பெரிய விரதங்களா, அல்லது கடுமையான விரதங்களா? ஒன்று கூட அவசியமில்லை.
ஏனென்றால் என் மீது முழுமையாக அன்பு வைப்பவர்களுக்கே நான் அன்னையாக காட்சி கொடுக்கிறேன். ஆனால் அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு நான் ஒரு பொழுதும் காட்சி கொடுப்பதும் இல்லை. அதேபோல் பெருமைக்காக என்னை வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பதும் இல்லை. நான் உன் இல்லத்தில் நிச்சயமாக வருவேன். அன்னையாக வழிபட்டு எனக்கு அகல் தீபத்தை உன்னுடைய பூஜை அறையிலும் வீட்டுக்கு வெளியே வாசலில் 2 தீபங்களையும் ஏற்றி வைத்து, அதுவும் என்னை மாலை நேரங்களில் கூப்பிட்டால் நிச்சயமாக உடனே வருவேன். எப்பொழுதும் நான் மாலை வேளையில் அனைத்து தங்க பிள்ளைகளுக்கும் காவல் காத்து அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் எந்த விஷயமும் எவரும் கொடுக்காதது போல் செய்வினை செய்திருந்தால் அந்த இடத்தில் அவர்களை நாசம் செய்து செய்வினை படாத அளவிற்கு என் தங்க பிள்ளையை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் வெளியே காவல் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை தாயாக ஏற்றுக்கொண்ட தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் அவர்களுக்கு துணை இருப்பேன், வழிநடத்துவேன், வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பேன். பல பேர் போற்றும் விதமாக என் தங்க பிள்ளை என்னை நம்பி உழைத்து தங்க பிள்ளைகளுக்கும் நான் அன்னையாக காவல் காத்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும். இனிமேல் என்னை மீறி என்னை கேட்டுதான் உன்னை எந்த விஷயமாக இருந்தாலும் தொடவும் முடியும், உன் இல்லத்தில் நுழையவும் முடியும். போதும் போதும் என்ற அளவிற்கு இந்த மனிதர்களை நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும், இழந்ததெல்லாம் போதும், செய்ததெல்லாம் போதும். உன்னை வைத்து பகடகாயாக மாற்றி அவர்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழலாம் என்று நினைத்ததெல்லாம் போதும். இனிமேல் என்னை மீறி அவர்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஏமாற்றுவர்களெல்லாம் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் நல்ல குணமும் உனக்கு இருக்கிறது. ஆனால் உன் தாய் எப்பொழுது என் தங்க பிள்ளைக்கு நீ கண்ணீராக மாறினாயோ, எப்பொழுது என் தங்க பிள்ளைக்கு நீ துரோகியாக மாறினாயோ, அப்பொழுதே நீ எனக்கு எதிரியாக மாறிவிட்டாய். ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் நான் சொல்வதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்தில் எதையும் செய்யாதீர்கள். உங்கள் பேச்சுக்கு உங்கள் வார்த்தைக்கு எந்த இடத்தில் மரியாதை இல்லையோ, மரியாதை கொடுக்கவில்லையோ அந்த இடத்தில் மௌனத்தை கடைபிடியுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் இல்லத்திலே வாசம் செய்கிறேன். என்னை அன்னையாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டால் உங்களுக்கு அன்னலக்ஷ்மியாகவும் லக்ஷ்மி ஸ்வரூபமாகவும் உங்கள் இல்லத்தில் வீற்றிருந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்க நிச்சயமாக அகல் விளக்கில் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் ஏமாற்றக்கூடிய எண்ணத்தோடு நீங்கள் ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் உங்கள் இல்லத்தை விட்டு நான் வெளியேறி விடுவேன். அதை முதலில் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் நம்முடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்தக்கூடாது. இது 2வது விஷயம். ஒவ்வொரு தருணத்திலுமே நான் உனக்கு வழி நடத்தி உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன் இல்லத்தில் என்ன குறைவாக இருக்கிறதோ என்னிடம் கேள், என்னிடம் வா. வந்து என் புகைப்படத்தின் மூலமாகவோ சிலையின் மூலமாகவோ என்னிடம் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய கஷ்டமான விஷயங்களையும் என்னிடம் சொல். அன்னையே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு சரி செய்து கொடுங்கள். இந்த உலகத்தில் எனக்கு ஒருவர் கூட துணை கிடையாது. எனக்கு நீங்கள்தான் துணையிருந்து வழிநடத்தி என் வாழ்க்கையை சந்தோஷமயமாக்க வேண்டும், என் கஷ்டத்தை போக்க வேண்டும், என் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் என்னை அன்னையாக நினைத்து என் புகைப்படத்தின் மூலமாக பேசினால்களே உங்களுக்கு பல பிரச்சனை நீங்கிவிடும். அதேபோல் உள்ளே ஒரு விஷயத்தை குமுறிக்கொண்டு வெளியே என்னிடம் நாடகமாட முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு உன்னுடைய நிலைமை என்னவென்று புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், நீ சந்தோஷமாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் நீ என்ன செய்கிறாய், உன் மனதில் என்ன இருக்கிறது, நீ என்ன வருங்காலத்தில் ஆசைப்படுகிறாய் என்ற எதிர்காலம் அனைத்தும் இந்த வாராகி தாய்க்கு துல்லியமாக தெரியும். அதனால் வாய்விட்டு நீ என்னிடம் பேசினால் உனக்காக எதையும் செய்ய இந்த வாராகி தாய் தயாராக இருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இப்பொழுது நான் சொல்வது அனைத்தும் உனக்கு புரிந்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். அப்படி நம்பினால் புரிந்தது தாயே என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வையுங்கள். என் தங்க பிள்ளைகளே, உங்கள் இல்லத்திற்கு வருவேன். பல பிரச்சனையும் பல கர்ம வினையும் விலக்கி உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன். அதே போல் இந்த பொன்னான பதிவை முழுமையாக கேட்பவர்களுக்கு கூடிய விரைவில்
வாழ்வில் நிறைய செல்வம் கிடைக்க போகிறது என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை பகிர்ந்து விடுங்கள்.